கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆன்சி இருந்துக்கிட்டே தனியா போர் அடிச்சு ரொம்ப. உனக்கு எங்க போர் அடிக்க போகுது? நீ தான் டிவியும் மொபைலும் கறிய கிடப்பியே. அது போர் அடிக்கத்தான் செஞ்சு. வீட்டில் சண்டை போட ஆள் இல்லை பத்தியா? அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னொரு அரை மணி நேரம் இருந்தால் ஃபோன் பண்ணியிருப்பேன். ஆமாம், உனக்கு சண்டை போடுறது தான் ஆசை. பாரு, சீக்கிரம் ஒவ்வொருத்தையா கல்யாணம் முடிச்சு அவையவே புருஷன் வீட்டுக்கு விரட்டி விடுறேன்னா இல்லையான்னு பாரு. இவ ஒருத்தி விரட்டி விடுறதுலே தான் இருப்பா. ஆமா, இன்னைக்கு பார்த்து வந்தல மாப்பிள்ள. நீ என்ன நினைக்க? உனக்கு பிடிச்சிருக்கா அந்த குடும்பத்தை? எனக்கு பிடிச்சிருக்கு. குடும்பம்லாம் நல்ல குடும்பமாக தான் இருக்கு. நம்மளுக்கு ஏற்ற குடும்பம் தான் நினைக்கேன். ஆனால் மாப்பிள்ளை தான் கொஞ்சம் அதிகமாக கருப்பாக இருந்த மாதிரி இருக்கு. ஜெனிட்ட கேட்டுக்கிடுவோமே, அவளுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. ஏமா மாப்பிள்ளை ஃபோட்டோவில் பார்க்கறதோட நேரில் ரொம்ப கருப்பாக இருக்காங்களா? ஆமாம், மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பு தான். ஆனால் மற்றபடி குறை சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா கலையாக தான் இருக்காரு. ஐயா, அப்போ ஜெனிக்கு கல்யாணமா? ஆமாம், ஆனால் அவட்ட கேட்டுக்கிடுவோம். அவளுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். இந்த மே மாதமே கல்யாணம் முடியணும்னு நான் ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருந்தேன். கடவுள் அதே மாதிரி நடத்திட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி தம்பி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? நீ என்ன நினைக்கா? நீ சும்மா கடலை. என் மகளுக்கு என்ன குறைச்சல்? ஜெனிமா, நீ சொல்லு, உனக்கு என்ன மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி இல்லை. நம்ம போடுற நகைக்கும் அவங்க சரின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஏஜென்ட்டை நான் முதலே சொல்லியிருந்தேன். அதனால எங்களுக்கு தெரிஞ்சு இது சரி வரும்னு நினைக்கேன். ஆனால் நீ சொல்லு. நான் என்னமா சொல்ல? நீ தான் கல்யாணம் முடிச்சு வரட்டுறதுலே குறியா இருக்கா. நீனே பார்த்து எதுனாலும் பண்ணு. முதல்ல மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்க. சரிடி, என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் முடிச்சு போதானே செய்யணும். அதானே வாழ்க்கை. ஆமாம், மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருக்கே. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கலர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கெல்லாம் சரின்னு பட்டா பார்த்து பண்ணு. நான் ஒன்றும் சொல்லலை. ஹலோ, சொல்லுங்க. நான் பொண்ணுக்கு அம்மா தான் பேசுகிறேன். சரி. நான் உங்களுக்கு நாளைக்குள்ளே சொல்கிறேனே என்னன்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கிடுவோம். வச்சிடுறேங்க. நல்லது, சோஸ்திரம். மாப்பிள்ளை வீட்டில் இருந்தாங்க, ஃபோன் பண்ணாங்க. நம்ம ஜெனியை பிடிச்சிருக்கா அவங்களுக்கு. அதான் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பூ வைக்கலாமான்னு கேட்காங்க. என்னங்க சொல்லட்டும்? நான் வீட்டில் கேட்டு நாளைக்கு போல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு. எல்லாம் ஒத்து வர்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் மாப்பிள்ளைய பற்றி கொஞ்சம் விசாரிச்சுக்கிடுவோம். விசாரிச்சுட்டு நாளைக்கு இல்லை நாளைக்கானு போல் பூ வைக்க வரலாமா இல்லையான்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சரிங்க. நல்லா விசாரிச்சுட்டே நம்ம முடிவை சொல்லுவோம். இந்த இடம் மட்டும் செட் ஆயிட்டுனா நல்லா இருக்கும். இந்த மே மாதமே கல்யாணத்தை வச்சு முடிச்சிருவேன். ரொம்ப நாளாக நான் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நல்லபடியாக மே மாதம் கல்யாணம் நடந்து முடியணும் கடவுளே. ஏம்மா கவலைப்படாத, அதான் நல்லா நடக்கும். நம்ம வீட்டில் கல்யாணம். நல்ல ஷாப்பிங் பண்ணலாம். ஜெனி, ரெடி ஆயிட்டியே? ஆமாம் அவளே, கல்யாணம் மட்டும் முடிவாயிட்டுனா நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் சேர்ந்து தான் பார்க்கணும். கடவுள் வழி நடத்துவார். சரி, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். காப்பி குடிப்போம். நல்ல வேலை, உனக்கு இப்போ மாச்சு தோணுச்சு. போய் போட்டு எடுத்துட்டு வா. நீங்க இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமா டயர்டாகி வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆமா, வேலை இல்லாம இருக்குமா? நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கேன், வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும். நான் அந்த மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சேன். எல்லாம் நல்ல மாதிரி தான் சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கேன். எல்லாம் சரியா வந்தா சண்டைக்கு எப்போ போய்க்கு கூப்பிட்டுருவோமா? சரிங்க. அப்போனா ஃபோன் பண்ணி சண்டைக்கு வர சொல்லிடுறேன். ஆமாம், மற்ற வேலையெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா? பூ வைக்க வரேன்னா உங்களுக்கு சாப்பாடு அது இதுன்றலாம் ரெடி பண்ணணும்ல. அதெல்லாம் பண்ணிடலாமா? அதெல்லாம் பண்ணிடலாம். நீ கேள்வி எத்தனை பேர் வராங்கன்ட்டு. 2-3 பேர்னா நம்ம வீட்டில் பார்த்து பண்ணுவோம். இல்லைன்னா வெளியே ஆர்டர் கொடுத்துடலாம். என்னன்னு கேட்டுக்க. சரிங்க, கேட்ட அது மாதிரி பண்ணிடுவோம். காலும் ஓட மாட்டேக்கு, கையும் ஓட மாட்டேக்கு. கடவுளே, இன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். நீர் தான் கூடவே இருந்தேன், நீ வழி நடத்தணும். ஏசப்பா, நீ யாரும் எல்லா வேலையும் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளோ ஒருத்தையும் உதவிக்கு வர மாட்டேக்கல்வ. ஆன்சி, வா இங்க. சொல்லுமாவா, வீட்டில் என்ன வேலை கிடக்குடி? இன்னைக்கு பூ வைக்க வருவாவ. இந்த வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ண என்ன? எனக்கு தான் நிறைய வேலை இருக்கு கிச்சனில். நீ மற்ற வேலையெல்லாம் பார்த்தானே, பொறுப்பான்மை நீ தான் பண்ணணும். அக்காவுக்கு கல்யாணம் முடிய போகுது. அதானே, என் அவள் கல்யாணம் முடியுதுன்னு என்னைய உழுக்க எடுத்துருவா. சரி, பண்றேன், நீ போ. ஏன் நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை. பார்மோலே, இந்த சோஃபா அதெல்லாம் கிளீன் பண்ணி நல்லா வை. வீடு பார்க்குறவங்களுக்கு அழகா இருக்கணும்ல. சரிம்மா, நான் எல்லாம் பார்த்துக்கிட்டுறேன், நீ போ. ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தது இல்லையே. நான் பப்ளிக் எக்ஸாம் கூட நல்லா தான் எழுதி பாஸ் ஆனேன். ஆனா இது ஒரு விதமான பயமா இருக்கே. என்னதான் பண்ண? ஜெனி, ரெடி ஆயிட்டியா? அழகா இருக்கே. நீயா சொல்றேன்னு அழகா இருக்கேன்னு? அப்ப நிஜமாவே அழகா தான் இருப்பேன்.
அம்மா நீ ரெடி ஆகலையா? அது அம்மா நீ சிம்பிளா இருந்தா போதும், ஜெனிக்கு தானே பூ வைக்க வரவ, அவ ரெடியான போதும், நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிக்க, இன்னைக்கு சிம்பிளா இருந்துக்கன்னு சொல்லிட்டாங்க அதான். ஆனா ஆன்சி ரொம்ப பதட்டமா இருக்குடி, இனி ஏதாவது பண்ண சொல்லுவாங்களோ? இந்த பழைய படத்துல எல்லாம் பாட்டு படிக்க சொல்லுவாங்க, டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது பண்ண சொல்லிடுவாங்களோ? எனக்கு ஒன்றும் தெரிய வேற செய்யாதே, ரொம்ப படப்படன்னு ஒரு மாதிரி பயமா இருக்குடி. ஏன் வீட்டுல தான் எங்க காது கிளியே பாட்டு படிப்பியே, நாங்கெல்லாம் நிறுத்துன்னு சொன்னாலும் இல்ல நான் பாட்டு படிப்பேன், பாட்டு படிக்கிறதே உரிமைன்னு கத்தி கத்தி பாட்டு படிப்பியே, அவையெல்லாம் கேட்டா அதை படிச்சு காமி. ஒன்றும் இல்ல, ஃபியூச்சர்ல நீ அங்க போய் இதே பாட்டு தானே படிப்ப, பழகிடும் அவையலுக்கும். சும்மா இருடி, அவைய முன்னாடி இதெல்லாம் சொல்லி வைக்காத. சரி நீ போய் பாரு, அவையெல்லாம் வந்த என்கிட்ட வந்து சொல்லு சரியா? தம்பி அவையெல்லாம் வந்த பிறகு நீ சோஃபால உட்காந்துருக்காத, இந்த சைடு தள்ளி வந்து நின்னுக்க, வருவி உட்காரிட்டு என்ன. கார் சுட்டம் கேட்க எல்லாரும் வந்துட்டாவன்னு நினைக்கேன். ஏ ஆன்சி அம்மா வாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, வரவேற்கணும்ல. ஐயோ வந்துட்டாங்களோ, வாங்க போய் வரவேற்போம். தம்பி நீ சோஃபால இருந்து இறங்கிடுமா. வாங்க வாங்க, சோஃபா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், உட்காருங்க உட்காருங்க. வழி கண்டுபிடிக்கிறதுல கஷ்டமா இருந்துச்சோ? இல்லைங்க, நீங்க தான் லொகேஷன் அனுப்பியிருந்தீங்கல்ல, கரெக்டா வந்துட்டோம். சரிங்க. அந்த பின்னாடி நிக்கல அதான் மூத்த மோவா, ரெண்டாவது மோவில வந்து வெளியூர்ல கட்டி கொடுத்துருக்கேன், அதனால இன்னைக்கு வர முடியல, கல்யாணத்துக்கு வந்துருவா. இதான் கடைசி மோவா, அன்னைக்கு பாத்தீங்கல்ல, இதான் நம்ம பையன், இதான் அவங்க வீட்டுக்காரரு, அன்னைக்கு வர முடியல, அதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. எல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பத்தியில. அவங்ககிட்ட முதல்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 பவுன் போடுவோம், ஒரு 1 லட்சம் ரொக்கம் தந்துடுவோங்க. அதுக்கு மேலே வேற ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தா சொல்லுங்க, முடிஞ்சா பண்ணுவோம், இல்லைன்னா பேசிக்கிடுவோம். நம்ம உனக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்களோ அது உங்கள் இஷ்டங்க, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். இவ்வளோ வேணாம் அவ்வளோ வேணும்னு கேட்க மாட்டோம். ஆனால் அந்த ரொக்கம் மட்டும் ஒரு 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்யாண செலவு கொஞ்சம் இதாக இருக்கும் பத்தியில. சரி நாங்க அப்போ 2 லட்சமா ரொக்கம் தந்துடுறோம். அப்போ கல்யாணம் மே மாசமே வச்சிடலாம் என்ன. கடைசியில எனக்கு கொஞ்சம் லீவ் கிடைக்கிறது கஷ்டம் பார்த்துக்கிடுங்க. இந்த ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்போ ஜூன் 1ஆம் தேதி நல்ல நாள் தான், அன்னைக்கே வச்சிருவோமா? எல்லாம் சம்மதம் தானே? சரிங்க, ஜூன் 1ஆம் தேதியே வச்சிருவோம். பொண்ணு கூப்பிடுங்க, பூ வச்சிருவோம். ஆன்சி ஜெனி கூட்டிட்டு வாமா. எல்லாருக்கும் சம்மதம் தானே, பூ வச்சிடலாமா? அப்போ எங்களுக்கு சம்மந்தங்க. என்ன கொஞ்சம் திரும்பிக்க, அவங்க தலையில பூ வைப்பாங்கன்னு. சரிம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா சாப்பிட்டு எடுத்து இரு, என்ன கல்யாணத்துக்குள்ள என்ன கொஞ்சம் வெயிட் போட்டுருணும். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? என் மோளெல்லாம் பூ வைங்க, மருமகளுக்கு நீ பூ வைக்க வலிச்சா சொல்லுங்க என்ன. சரி. சரி நல்லபடியா பூ வச்சாச்சு, நீங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி உள்ள போய் ஒரு ரூம்ல உட்காந்துக்கன்னு. சரிம்மா. மாப்பிள்ள வாங்க வீட்டுக்கு போவோம், என்ன கல்யாணத்துக்கு கொஞ்சம் நாள் இருக்கு. எப்படினாங்க போயிட்டு வரோம், மத்த எந்த விஷயம்னாலும் போன்ல பேசிக்கிடலாம் சரியா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. உனக்கு ஏதாவது அண்ணிட்ட பேசணும்னா பேசி, இப்படி மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்காதே. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீனே பேசிட்டு வா, நான் பிறகு தனியா பேசிக்கிட்டேன். சரி நான் போயிட்டு வரேன், வரும்போது நம்பரை ஞாபகமா வாங்கிட்டு வந்துரு. அதான் அவன் வேலையில அவன் கரெக்டா தான் இருக்கான். அண்ணி உங்க ஃபோன் நம்பர் தாங்க, அண்ணன் நம்பர் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன். 91124. சரி அப்ப நாங்களும் போயிட்டு வரோம், பிறகு ஃபோன் பண்றேன் என்ன. ஹாய். அப்பா என்ன சந்தோஷமா இருக்கு, நல்லபடியா போய்க்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு. இந்த நாளைக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இன்னும் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடணும். அம்மா நீ என்ன சந்தோஷமா இருக்கா, இவ்வளவு சந்தோஷமா நான் நீ பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் அப்படிதாண்டி. சரி நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா.